ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லீ க்ரோனின் டைரக்ஷனில் 2026 வெளியாக இருக்கிற இந்த மம்மி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டர் தான் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஈவில் டெத் ரைஸ் அப்படிங்கிற படத்தை எடுத்திருப்பாரு. ஸோ அவரோட டைரக்ஷனில் வந்திருக்கிற மம்மி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு 8 வயசு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷம் கழித்து அந்த பொண்ணு கிடைச்சிடறான ஒரு நியூஸ் வருது. ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ நாள் ஏதோ ஒரு சவப்பெட்டியில் இருந்திருக்கா, ஏதோ ஒன்றால் பொசஷன் ஆயிருக்கான்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொசஷன் பண்ணப்பட்ட பொண்ணை அவங்க ஃபேமிலிகிட்டே ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொசஷனை சரி பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். முடிஞ்ச அளவு எவ்வளோ கோர் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணி ஒரு என்கேஜிங்கான படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன இடத்துல கூட சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ பயங்கரமாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டிங்குமே எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. மெயினாக அந்த கேட்டி அப்படிங்கிற அந்த கேட்டில் நடிச்ச பொண்ணெல்லாம் பர்ஃபார்மன்ஸில் பண்ணிட்டான். அப்புறம் படத்தோட செகண்ட் ஆக்ட் தேர்ட் ஆக்ட்லாம் ஃபுல்லாகவே ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. கடைசி வரைக்குமே செம்ம என்கேஜிங்காக கூட்டு போயிருப்பாங்க. அந்த விதத்தில் சினிமாட்டோகிராஃபியை நம்ம பாராட்டியே ஆகணும். படத்தோட ரைட்டிங்குமே நல்லபடியாக தான் போயிருக்கு. அந்த பயம் உணர்வுன்றதை விஷுவலாக மட்டும் காமிக்காமல் ரைட்டிங் மூலமாக கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் படத்தோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை பற்றி சொல்லியே ஆகணும். எந்த இடத்துலையுமே அடி வாங்கலை. 22 மில்லியன் பட்ஜெட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் நெகட்டிவில் போகிறதா பாசிட்டிவில் போகிறதானே தெரில. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோரான சீன்ஸ் அதிகமாகவே இருக்குது. சில பேருக்கு அந்த மாதிரியான படங்கள் பிடிக்கலாம், ஆனால் சில பேருக்கு பிடிக்காமையும் போகலாம். சின்ன பிள்ளைங்களாம் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்து பயப்படுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நெகட்டிவ் சைடு வந்தோம் அப்படின்னா படத்தோட லென்த்தே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக சொல்லலாம். சுமாராக படம் ஒரு 2.25 மணி நேரம் போகுது. சில இடங்களில் லேக் ஃபீலாக தான் செய்யுது. ஸோ ஒரு 15 மினிட்ஸாவது கட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் படத்தில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. அப்படியே படம் லீனியராக தான் மூவ் ஆகும். அப்புறம் படத்தோட டைட்டிலுக்கும் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்புறம் அந்த படத்தில் நிறைய ஜம்ப் ஸ்கேர்ஸும் இருக்குது. அப்புறம் கோரான சீன்ஸ் நிறையவே இருக்குது. ஆனால் எதுவுமே புதுசாக இல்லை. எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த பேய் படங்கள்லேருந்து எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. கடைசியில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வழக்கமாக வர பேய் படங்கள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக வந்த காஞ்சூரிங் 4க்கு இந்த படம் பரவாயில்லன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு நோட்டபுளான படமாகவே வந்திருக்கும். நீங்கள் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் பற்றின ஏதாச்சும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இந்த படத்தை கொடுக்குற ரேட்டிங் 7/10. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.